52 லட்ச ரூபாய்க்கு 2 கார் நிறுத்துற அளவுக்கு பார்க்கிங் ஏரியாவோட 2.25 சென்ட் லேண்ட் ஏரியால 2 பெட்ரூம் வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க. வீடு அமைச்சிருக்கக்கூடிய லொகேஷன் நீங்க சுத்தி பாத்தீங்கன்னாவே தெரியும். ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியா, நல்ல தண்ணி, ஈபி இந்த மாதிரியான அடிப்படை வசதிகள் எல்லாமே வந்துருச்சு. இது வந்து ஒரு 2 BHK வீடு, 2 கார் நிறுத்துற அளவுக்கு பார்க்கிங் ஏரியா, அது போக ஹாலு, கிச்சன், டைனிங், 2 பெட்ரூம், 3 டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்து கட்டியிருக்காங்க. வடக்கு பார்த்த மாதிரியான சைட்ல கட்டியிருக்கனால வாஸ்துப்படி பக்காவும் வந்துருச்சு. லொகேஷன் நம்ம கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்ல, பெண்ணாய்ப்பாளையம், வீரபாண்டி, சாந்திமேட் லொகேஷன்ல மெயின் ரோட்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்க்குள்ள பட்ஜெட் வீடு பார்த்துட்டு இருக்கீங்க. நல்லா ஸ்பேசிஸா 2 கார் நிறுத்துற அளவுக்கு தேடிட்டு இருக்கீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனா இருக்கும். வாங்க நம்ம சுத்தி பார்க்கலாம். இந்த வீடு வந்து 2.25 சென்ட் லேண்ட் ஏரியால வடக்கு பார்த்த சைட்ல வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு 1050 ஸ்கொயர் ஃபீட்ல கிரவுண்ட் ஃப்ளோர்லயே கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் முழுக்க டெக்ஸ்சர் டிசைன்ஸாலேயே ரெடி பண்ணியிருக்காங்க. சிவில் ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு செம்மையா இருக்கு. என்ட்ரன்ஸ்ல ஒரு மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க CNC கட் ஒர்க்கோட. இந்த கேட் ஓப்பன் பண்ணோம்னா 2 கார் ஹேட்ச்பேக் கார்லாம் நிறுத்துற மாதிரி பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. 15க்கு 18ங்கிற அளவில் இருக்குங்க. ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாக ஹெவி டியூட்டி பார்க்கிங் டெல்ஸு, வாலுக்கு ஃபுல்லாக கிளாஸ் ஏன்னா செராமிக் டெல்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் ஏரியிலேயே ஜனமூலை, இது வந்து வடக்கு பார்த்து சைட்டுங்கிறனால இதுதான் ஜனமூலை. இங்கே வந்து போர்வெல் வாட்டர் சம்பெல்லாம் இருக்குது. சீலிங்கில் ஸ்பாட் லைட்ஸ் எல்லாமே பொறுத்திருக்காங்க. பார்க்கிங் ஏரியாவில் ரைட் சைடில் நமக்கு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம், டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸ், அங்கே நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சுக்கிறக்கான ப்ரொவிஷனோட யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் இந்த மாதிரி எல்லாமே செஞ்சுருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்க்க முடியும் செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது. இதே மாதிரி வீட்டுக்கு பேக் சைடில் ரைட் சைடில் செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்குறது வீட்டோட மெயின் டோர், வடக்கு பார்த்த மாதிரி தேக்கு மரத்தில் ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணோம்னா 16க்கு 16 நல்ல ஒரு ஸ்பேசிஸான லிவிங் ஏரியா. கிளாஸியான டைல் ஒர்க்கு, மைல்டான பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணி சீலிங்கில் பிளாஸ்டர் பாரிஸ்லாம் டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கார்னர்ஸ்லாம் ஸ்பாட் லைட்ஸ்லாம் பொறுத்திருக்காங்க. இங்கே சிவில் ஒர்க்லேயே சின்ன ஒரு மல்டிமீடியா டிவி யூனிட் செட்டப் கொடுத்துருக்காங்க. நிறைய கலர்ஃபுல்லான லைட்டிங் ஒர்க் இருக்குது. அது போக ஸ்டோரேஜுக்கு வந்து அங்கே நமக்கு வால் ஷெல்ஃப் இருக்குது. பெரிய பெரிய ஜன்னல்கள் இருக்குது. அங்கே மட்டும் இல்லை, இந்த கார்னர்லையும் ஸ்டோரேஜுக்கு வால் ஷெல்ஃப்லாம் கொடுத்துருக்காங்க. கிச்சன் கம் டைனிங் வந்து 8க்கு 16 அளவில் இருக்குங்க. கிச்சன் கம் டைனிங் ஏரியாக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது இந்த மாதிரியான பிளாஸ்டர் பாரிஸ் டிசைன் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. வாஸ்துப்படி அக்னி மூடில் கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஏரியாவோட வாலுக்கு ஃபுல்லாக டைல் ஒர்க் பண்ணி கவுண்டர் டாப்லாம் வந்து சர்விங் ஸ்பேஸோட யூ ஷேப்பில் கிரானைட்ல ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே நீங்கள் சமைச்சு இந்த இடத்துல வச்சு அப்படியே நீங்கள் டைனிங் ஏரியாவுக்கு சர்வ் பண்ணிக்கலாம். டைனிங் டேபிள் வந்து நல்லா போடுற மாதிரி ஒரு பெரிய டைனிங் ஸ்பேஸே கொடுத்துருக்காங்க. இங்கேயும் கிராஸ் வென்டிலேஷனுக்கு 2 இடத்துல ஜன்னல். சிவில் ஒர்க்லேயே பார்த்தீங்கன்னா கடப்பாக்கல்ல அங்கே ஸ்டோரேஜ், இங்கே ஸ்டோரேஜ், கவுண்டர் டாப் கீழே பார்த்தீங்கன்னா கடப்பாக்கல்ல ஸ்டோரேஜ் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போது லாஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் நம்ம கேபினெட் ஒர்க் பண்ணி பார்க்கும்போது இன்னும் கூட நல்லா இருக்கும். சிங்கெல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பொறுத்திருக்கிறாங்க. அடுத்து நம்ம வந்து பெட்ரூமை பார்க்கலாம். லிவிங் ஏரியாவோட மேற்கு பக்கம் இந்த மாதிரியான ஒரு லிவிங் பேசேஜ் கொடுத்து ஆப்போசிட்டில் பெட்ரூம்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய பெட்ரூமை முதல்ல பார்க்கலாம். அது வந்து மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16 அளவில் அமைஞ்சிருக்குங்க. நல்ல வெளிச்சமாகவும் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஹெட் போர்ட் டிசைன் மாதிரி பிளான் பண்ணி ஸ்பாட் லைட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு வந்து லாஃப்ட் இருக்குது, வால் ஷெல்ஃப் இருக்குது. கிராஸ் வென்டிலேஷனுக்கு 2 இடத்துல ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. PVC டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டாய்லெட் கம் பாத்ரூம் 4.5க்கு 6ங்கிற அளவில் வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருக்குது. ஃப்ளோரிங்க்கு ஆர்டிஸ்டிக் டைல்ஸ் லே பண்ணி வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸான செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம வந்து இந்த பெட்ரூமுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட 2வது பெட்ரூமை பார்க்கலாங்க. இது வந்து 10க்கு 10ங்கிற அளவில் கிட்ஸ் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் பெட்ரூமில் பார்த்த மாதிரி தான் ஷெல்ஃபு, லாஃப்ட்டு, லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கான ஜன்னல் எல்லாமே இருக்குது. இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குங்க. 5க்கு 6ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. இது வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணிடுவாங்க. சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாட்டி கொடுத்துருவாங்க. இந்த டாய்லெட் கம் பாத்ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சின்ன ஒரு ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்குள்ளே நீங்கள் இன்வெர்ட்டர்லாம் வச்சுக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இல்லை தேவையான பொருள்லாம் வந்து நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்பேஸ் எல்லாமே இருக்குது. அடுத்து நம்ம வந்து வீட்டோட அவுட் சைட் டாய்லெட் கம் பாத்ரூம் பார்க்கலாம். நம்ம பார்க்கிங் ஏரியாக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே ரைட் சைடில் அந்த யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ், வாஷிங் மிஷின்லாம் வச்சுக்கிறக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு பக்கத்தில் நமக்கு டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸ் இருக்குது. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இந்த அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் இந்தியன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. 3க்கு 6ங்கிற அளவில் இருக்குங்க. இங்கேயும் டெய்ல் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அவுட்டரில் ஸ்டார் கேஸ் கொடுத்துருக்கனால நீங்கள் ஃபியூச்சரில் மேலே ஏதாச்சும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ரெண்டல் விட போகிறீங்க, இன்னொரு போர்ஷன் மேலே எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறீங்கன்னா கூட ஈஸியாக எடுத்துக்கலாம். மேலே நமக்கு துணி துவைக்கிறதுக்கான மேடை, துணி காய்ப்பதற்கான ஆங்கிள், அது போக ஒரு பெரிய வாட்டர் டேங்க் எல்லாமே வச்சிருக்காங்க. இங்கேருந்து நீங்கள் சுற்றி பார்த்தாவே தெரியும் இந்த லொக்கேஷனில் எந்த அளவுக்கு ரெசிடென்ஷியல் ஏரியாவாக டெவலப் ஆயிருக்குன்னு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்து இருக்கக்கூடிய இந்த வீடு வந்து கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் பெண்ணாய்ப்பாளையம், வீரபாண்டி பிரிவு எல்லாம் தாண்டி வரீங்கன்னா சாந்திமேட்டில் கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்குது. இந்த வீட்டோட வந்து 52 லட்ச ரூபா சொல்கிறாங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் இந்த லொக்கேஷனில் 2 கார் பார்க்கிங்கோட பட்ஜெட் விலையில் வீடு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீட்டை விசிட் பண்ணி பார்க்கறதுக்கு கீழே கொடுத்துருக்கக்கூடிய நம்ம டீமோட நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள்.